தமிழ் மக்களுக்கு வணக்கம். அஜித்குமார் கொலை, அதாவது அஜித்குமார் கடத்தல் கொலை, திருபுவனம் அஜித்குமார் கடத்தல் கொலையில பார்த்தீங்கன்னாக்கா, நேற்று ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அது என்னடா அது திடீர்னு இவங்களுக்கு இவ்வளவுலாம் ஞானோதயம் வருதே அப்படின்னு யோசிக்க தோன்றும் அளவிற்கு அந்த சம்பவம் இருந்தது. அது என்ன அப்படின்னாக்கா, அமைச்சர் ஐஸ்ஃபுல் பெரியகற்பனும் சக அமைச்சர்களும் சேர்ந்து சென்று அந்த அஜித்குமாருடைய குடும்பத்தினரை சந்தித்து, அவருடைய தாயாரிடம் அந்த 25,00,000 ரூபாய்க்கு காசோலையை வழங்கினார்கள் அப்படின்றது தான். என்ன திடீரென்று இந்த ஞானோதயம் வந்தது அப்படின்ற கேள்வி வரும். ஏன்னா, முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் வெறும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு "சாரிம்மா" அப்படின்னு சொன்னதோட முடிந்துவிட்ட நிலையில, இன்றைக்கு திடீரென்று இந்த ஞானோதயம் ஏன் இவர்கள் தடுக்கி விழுந்து சென்று அங்கே இந்த காசோலையை கொடுக்கிறார்கள் அப்படின்னு கேள்வி வருகிறது. அது மட்டும் இல்லாம கடந்த வாரம் தான் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று இவர்களை சந்தித்தார்கள். சந்தித்ததோடு அல்லாமல் நிவாரணமும் வழங்கினார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. இந்த சூழல்ல ஏன் இன்றைக்கு திடீரென்று இவர்கள் இதை செய்தார்கள் அப்படின்னு யோசிச்சிருக்கும்போது தான் காலையில செய்தி வருது, பிரேக்கிங் நியூஸ் வருது. என்ன அப்படின்னா, சிபிஐ விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக சொல்லப்படுகின்ற தகவல் என்னவென்றால், நிகிதா அந்த நிகிதாவும் அவருடைய தாயாரும் தான் சேர்ந்து அவங்க அந்த கோவிலுக்கு போன பொழுது, அந்த கோவிலில் கார்ல இவங்க நகைகளை வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். அந்த நகைகளை கார் பார்க்கிங்க்காக கொடுத்த பொழுது, அந்த 10 நிமிடம் அவர் எடுத்துவிட்டு அங்க போய் பார்க்கிங் பண்ணிட்டு வரும்பொழுது, அந்த நகைகளை காணோம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில, நிகிதா குடுத்த அந்த புகார் இருக்கு பாருங்க. அந்த புகார் மீதான விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. நிகிதா அழைத்து விசாரிக்கப்பட்டிருக்கிறார். சிபிஐ விசாரணையில் தெரிய வரக்கூடிய தகவல்களாக என்ன என்று சொல்லப்படுகிறது என்றால், அந்த புகாரிலேயே பல முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் இருப்பதாகவும், 10 நிமிடங்கள் காரை எடுத்து சென்று திரும்பி வரவில்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா? அஜித்குமார் 10 நிமிடங்கள் அந்த காரை எடுத்துட்டு போனாரு. திரும்பி வரலன்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை. காரை நிகிதா வெளியே எடுத்து செல்கின்ற அந்த சிசிடிவி காட்சிகள் தான் இருக்கிறது. காரை இவர் வெளியே அந்த காம்பவுண்டுக்கு வெளியே எடுத்து சென்றதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அப்போ தன்னிடமிருந்து சாவியை பெற்றுக்கொண்டு 10 நிமிடங்கள் கழித்து தான் திரும்ப வந்து கொடுத்தார் என்று நிகிதா சொல்கின்ற அந்த குற்றச்சாட்டில் உண்மைத்தன்மை இல்லை. அப்படின்ற தகவல்கள் வெளியே வருகின்றன. 2 நிமிடங்களுக்கு மேல் அந்த கார் சாவியை அவர் வைத்திருக்கவில்லை. அப்ப அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு ஓரமாக அந்த கார் நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்றத போக போக விசாரணையில தான் நமக்கு தெரிய வரும் என்றாலும் கூட, இதுவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் தான். ஏன் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்னா, இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இவங்க போட்ட சிஎஸ்ஆர், அதாவது இவங்க போட்ட கம்ப்ளைண்ட் காப்பி இருக்கு பாருங்க. இந்த கம்ப்ளைண்ட் காப்பியை புகாரை பெற்றுக்கொண்டு அதற்கான அ அத்தாட்சியை கூட கொடுக்கவில்லை காவல் நிலையம் அப்படின்றது நமக்கு தெரிய வந்தது. அதற்கப்புறம் இவங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆர்ல என்னன்னாக்கா, வலிப்பு வந்து அவர் இறந்து போனார் அஜித்குமார் அப்படின்னு பொருள்பட அந்த எஃப்ஐஆரில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஆர் மாற்றி அமைக்கப்பட்டது. அந்த எஃப்ஐஆர் மாற்றி அமைக்கப்பட்டதில அவர் வலிப்பு வந்தது அப்படின்ற செய்தியே இல்லை. இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தகவல் வெளியே வருகிறது. நிகிதா கொடுத்த புகார். அப்போ நகையே ஒண்ணு காணாம போலையா? அப்படின்ற கேள்வி வருதுல்ல. அப்போ காணாமல் போன நகைக்காக இவர் புகார் கொடுத்தாரா? அப்ப யாரை ஏமாற்றுவதற்காக இந்த புகார் கொடுக்கப்பட்டது? யாருடைய உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது? யாருக்கு இவர் சென்னையில் தொடர்பு கொண்டார்? முக்கியமாக கோட்டையில் யாரிடமாவது தொடர்பு கொண்டாரா? தொடர்பு கொண்டார் என்றால் யார் அவர்? யார் அந்த அதிகாரி? எதற்காக அந்த அதிகாரி இந்த உத்தரவை பிறப்பித்தார்? எதற்காக மானாமதுரையிலிருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் வந்தது? ஏன் அங்கே திருபுவனத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஏன் அவர்கள் நடவடிக்கை எடுக்க மறுத்தனர்? ஏன் சிஎஸ்ஆர் காப்பியோ கொடுக்க மறுத்தனர்? இப்படின்ற பல்வேறு கேள்விகள் திரும்பவும் அலசி ஆராயப்படும் அப்படின்றதெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு தான் நேற்று இந்த விளம்பர மாடல் அரசு அவர்களை அவசர அவசரமாக சந்தித்து இந்த 25,00,000 ரூபாய் அந்த காசோலையை கொடுத்து அவர்கள் வாயை அடைக்க முயற்சித்திருக்கிறது. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சிபிஐலேருந்து இந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்ற பொழுது, சிபிஐ தரப்பிலிருந்து இந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கப் போகிறது அப்படின்றது தெரிந்து கொண்டு, இவங்களுடைய வேலை என்னன்னா, அரசாங்கத்திற்கு கெட்ட பெயர் வரக்கூடாது என்பதற்காக, விளம்பரத்திற்காக இந்த மாதிரியான செயல்களில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். இதைத்தான் நம்ம ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு விளம்பர மாடல் அரசு. இந்த அரசு தங்களுக்கு கெட்ட பெயர் வரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டுமே இருக்கிறது. அந்த நோக்கம் செயல் வடிவில் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால்
இங்க திறமையற்ற ஒரு திராணியற்ற ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திறனற்ற அரசில் நடக்கக்கூடிய தவறுகள் எப்படியும் வெளியே வந்துவிடக்கூடாது. அதை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக என்னவெல்லாம் சித்து வேலை செய்ய முடியுமோ, அத்தனை சித்து வேலையும் இவனுங்க செய்றானுங்க. இதற்குன்னு ஒரு 5 ஏஜென்சி கோடிக்கணக்கான ரூபாய் பணம் செலவழிக்கப்பட்டு எப்படியாவது இதையெல்லாம் மூடி மறைக்க வேண்டும் என்பதற்கு என்னென்ன பிரயத்தனங்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்றது புலப்படுகிறது. இப்போ நம்ம எத்தனை மீடியாக்கள் இதை எடுத்து வைத்து விவாத பொருளாக்குவார்கள் அப்படின்றத பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த அஜித்குமார் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதற்கு இந்த தகுதித்தங்களை செய்த காவல்துறை அதிகாரிகள் அப்படின்றவங்கள அந்த நேரடியாக அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள், அதாவது கடத்தி கொண்டு போய் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் என்பவர்கள் மட்டும்தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூட சொல்ல முடியாது. அவர்கள் மீது மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்த அந்த காவல்துறை அதிகாரிகள் யார்? காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் உத்தரவு பிறப்பித்தார்களா? அரசு அதிகாரிகள் யாரும் நீ தலையிடவில்லையா? இப்படின்ற கேள்வியெல்லாம் வருது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்குமா என்றால், இந்த சிபிஐ விசாரணையில் அந்த விடை கிடைத்தால் தான் உண்டு. அதற்கு முன்னதாக இவர்கள் தான் நிறைய எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டாங்களே. இப்போ புரியுதா? அந்த நீதியரசர் என்ன சொன்னார் அன்னைக்கு? நீங்கள் நிறைய எவிடன்ஸை அழிச்சிட்டீங்க. அழித்ததற்கு காரணம் என்ன? இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது, இவர்கள் இந்த வழக்கிலிருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் நீங்கள் செய்து விட்டீர்கள் அப்படின்னு பொருள்பட அன்றைக்கு நீதிபதி சொன்னது இதற்காகத்தான். இப்போ ஒன்று ஒன்றா வெளியில் வருது பாருங்க. அப்போது செய்யாத ஒரு குற்றத்திற்கு பழிவாங்கப்பட்டாரா அஜித்குமார்? அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்திற்காக அஜித்குமார் மீது இந்த மாதிரி கொலைவெறி தாக்குதலில் இவர்கள் ஈடுபட்டார்களா? வேறு ஏதாவது சம்பவங்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறதா? இப்படின்ற பல்வேறு கேள்விகள் வருகிறது. யார் அந்த நிகிதா? இவர் எப்படி இந்த சம்பவம் நடந்த உடனேயே விசாரணைக்கு அழைக்கப்படவில்லை? சிபிசிஐடியாலோ அல்லது தமிழக காவல்துறையாலோ ஏன் விசாரணைக்கு அழைக்கப்படவில்லை? இந்த சம்பவம் நடந்த ஒரு சில நாட்களிலேயே பேராசிரியர் அந்த வேலை பணியை மீண்டும் அவர் அங்கே போய் வேலையை துவங்குகிறார். இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? மற்றவர்களுக்கு எளிதில் இது சாத்தியமாக முடியுமா? அப்போ இந்த மர்ம பெண்மணி யார்? இவருடைய நோக்கம் என்ன? எதனால் இவர் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்தார்? ஏன் ஒரு பொய்யான ஒரு தகவலை புகாராக இவர் கொடுத்திருந்தார் அப்படின்னா அது ஏன்? இப்படியான விசாரணைகளை சிபிஐ நடத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. இதனால் தான் சிபிஐ என்கொயரியை நம்ம ஆரம்பத்திலிருந்தே கோரினோம். இன்றைக்கு அதை செவ்வனே அவர்கள் செய்து வருகிறார்கள். அதில் பல புதிய தகவல்கள், திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வருகிறது. அதை மூடி மறைப்பதற்காக இந்த அரசாங்கம் பல விளம்பரங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு மீடியாக்கள் விவாத பொருள் ஆக்காது என்பதனால்தான் நாம் நம் காணொலி வாயிலாக இதையெல்லாம் உங்கள் முன்னால் வைக்கிறோம். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அரசாங்கம் ஏன் இந்த அரசாங்கத்தை எடுத்ததுக்கெல்லாம் நம்ம குறை சொல்கிறோம்? ஏன் உயர் அதிகாரிகளை எடுத்ததுக்கெல்லாம் குறை சொல்கிறோம்? நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா உயர் நீதிமன்றத்தில் திரு ஆனந்த் வெங்கடேஷ் நீதியரசர் அவர் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். வேறு ஒரு வழக்கில் தான் இருந்தாலும் அவர் சொல்கிறார், ஐஏஎஸ் அதிகாரிகள் முழுக்க முழுக்க நடத்தி கொண்டிருக்கின்ற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. அதற்கு ஒரு பதில் விளக்கம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னாக்கா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உடைய அரசாங்கம் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. அப்போ அதை ஒப்புதல் வாக்கு மூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது தான். இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை தவறுகள் ஏற்கனவே ஸ்டாலின் சொன்னது போல தன்னுடைய நேரடி பார்வையில் காவல்துறை இயங்குகிறது என்பது உண்மை என்றால், நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த பிரமாண பத்திரம் உண்மை என்றால், அப்போ ஸ்டாலின் தான் இதற்கெல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஏற்பாரா? அப்பொழுது மட்டும் அதிகாரிகளை கைகாட்டி கொண்டு தப்பிப்பீர்களா? இந்த கருணாநிதி தனத்தை தான் நாம் கேள்வி கேட்கிறோம். இதைத்தான் நாம் விமர்சிக்கிறோம். அப்போ இந்த வழக்கு குறித்து மேலும் மேலும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கப் போகிறது என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. வரும்பொழுது அதை உங்களுடன் பகிர்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.